ஹலோ எவ்ரிஒன். இப்போ எம்எஸ் வேர்டில் ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தோம்னா ஆல் கேப்ஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுத்தோம்னா ஸ்மால் கேப்ஸ், மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தோம்னா நார்மலாக சேஞ்ச் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இந்த மாதிரி டபுள் ஸ்க்ரீன் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்க்ரீனில் வந்துடும். கண்ட்ரோல் F1 வந்து ஹைட் மெனு ரிப்பன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்சஸ். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1, கண்ட்ரோல் F1. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம். இந்த பேராகிராஃப்க்கு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணோம்னா, இப்படி கிளிக் பண்ணோம்னா ஹைட் ஆகிடும். டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் ஸ்டைலை மறுபடியும் கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எவ்வளோ டெக்ஸ்ட்டு நிறைய இருந்தால் கூட அது வந்து ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் வந்து ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸ். கண்ட்ரோல் டி வந்து ஃபாண்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 வந்து ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். இதுலேயே ஸ்மால் கேப்ஸ், ஆல் கேப்ஸ் இதோ இருக்குது. அதனுடைய ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இருக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு போயிட்டு அந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஃபைண்ட் வாட்டில் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித்துன்றதில் ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்னு கொடுத்து இப்போ கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் ஆகாது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மோரில் போயிட்டு மேட்ச் கேஸ்ன்றதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்படி நார்மலாகவே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு செய்கிறதுலாம் வந்து ஃபாண்ட் இந்த டயலாக் பாக்ஸ்குள்ளே வரும். இப்படி செலக்ட் பண்ணாமலே இப்படி கர்சர் இங்கே வச்ச உடனே பண்ணுறதெல்லாம் இந்த பேராகிராஃப் குரூப் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது இந்த பேராகிராஃபில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி மைனஸ் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஆஸ்டரிஸ்க் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைன்ஸ்லாம் வந்து எனேபிளாக இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில்
ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் அதில் போயிட்டு பார்டர் லைன்ஸ் டிசேபிள் பண்ணியிருந்ததுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ லைன்ஸ் அப்பியர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ப்ரூஃபிங்கில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அதில் ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் அதில் போயிட்டு பார்டர் லைன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். மறுபடியும் ஓகே கொடுத்தோம்னா இப்போ மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா லைன்ஸ் வரும்.